பொறம்பாக்கு புளியா மருந்து பையன் நாய்க்காலுக்கு அவன் அம்மா 100 நாள் வரைக்கும் கூட்டி கொடுத்து போற பையன் எங்க போன ஆளை காணும் கிளருக்கு கூட்டி கொடுத்தா தான் வேலைக்கு போவாதே பணம் வணக்கம்னு சொன்னாங்க. கரப்போக்கு தட்டம் தயிரு யாரு பார்த்து அந்த மாதிரி வாக்கு சொல்றேன். அம்மா அந்த மாதிரி கிடையாதுடா. ஆமா அம்மா ஆளை பார்த்து ஆளை பார்க்கணும், அழக பார்த்து அழக பார்க்கணும். ஒருத்தனையும் ஆம்பளை அந்த மாதிரி யாரும் ஏறி எடுத்து பார்க்கணும். வருஷம் முதல்ல குத்தத்துல மறந்துட்டான் சொல்றமா தப்பு தப்பு வாயடக்கம் முக்கிய தேவை. ஆமா ஒரு சபையில வந்துட்டா நீ நெஞ்ச சுருக்கு நிமித்தாத சாய்கிட்டு கேங்கிற போதுமா வந்து வெளியோட வந்துரும். நீங்க தச்ச தர போற நான் கிஞ்சாலாம் தைக்க மாட்டேன். கண்ணு ஒரு சபைக்கு வந்துட்டா ஒரு பொண்ணா பிறந்தவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசணும், அந்த அம்மா எப்படி மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமா ஆமா இல்லையா நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு பொண்ணை பார்த்தா அதுகிட்ட எப்படி பேசணும், அது எப்படி நடந்துக்கணும், அது எப்படி நாம பேசணும், அது நம்மளுக்கிட்ட படியும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பேசினா படியுமா? ஐயா தஞ்சாவூர் முன்னங்குது கருப்பு சாமி. வாங்கம்மா வாங்க ஐயா. வணக்கம். 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 தனக்கழகு வணங்குவது யாவருக்கும் அழகு. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. ஒரு சபைக்கு வந்துட்டா வருமுறை உரத்தல் மந்திரி கழகு இல்லையா? நாங்க வருவது நீ சொன்னாதானே தெரியும் மக்களுக்கு. சொன்ன பிறகுதானே நீ ஒடியாரா? அப்படி அண்ணா வல்லவேல் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி குஞ்சு ஒரு கஞ்சி என்ன அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு என் போட்டாச்சு நீ போலாம் தமிழ்நாட்டி தம்பி அவளும் ஃபுட்பால் ரிப்பேர் ஆடுவான். வல்லவேல் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமா துல்லிய மௌலி பத்து துளைக்கவ விடுவா என்று செல்லிய ராமரோடு செவிதன் வரைக்கும் சென்று என்ன விளக்கம்? அது என்னமோ பூண்டு மோளவ ரசமா இருக்குமா? பூண்டு மோளவ இல்லை சோம்பு பட்ட மோளவா இருக்குமா? இவன் என்னடி ஆம்பளையா இருப்பான்? நான் ஆம்பளை இல்ல படும் போட்டேன். மூஞ்ச பாரு உள்ள வச்சுக்கிறான். ஐயோ மாறி பாரு மாசு குட்டி ஆட்டம். ஐயோ சொல்லுமா என்ன இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? தெரியலமா. செட் தெரியலமா? எனக்கு சரியா தெரியலமா. ஐயா இது ராமாயணத்துல வரக்கூடிய செய்யுள் ஒண்ணு. இந்த செய்யுள் ஐயோ அவன் வாய பாரு 10 உள்ளே துருக்கல மாட்டேங்குது. வாடா ஏ நாட்டு வா அப்படி ஐயா அன்பு சொல்ற அப்படி தெரியல. சரக்கு வச்சுக்கிறியா? கல்வி சரக்கு. ஐயா ராமாயணத்துல வரக்கூடியது இந்த ஒரு செய்யுள். இது எதற்காக இந்த செய்யுள் எழுதப்பட்டது தெரியுமா? ஏற்கனவே காலத்துல ராமாயணத்துல ராமருக்கும் ராவணனுக்கு யுத்தம். எந்த காரணத்துக்காக? ஒரு பெண்ணால ஏற்பட்ட யுத்தம். மூஞ்ச மாரி வைக்காத, நார்மலாவே வை. நார்மலா வைக்கிறா ஐயா. அயோத்தி ஆண்டு வந்த ராமருக்கும் இலங்கை ஆண்டு வந்த ராவணேஸ்வரனுக்கும் ராவணேஸ்வரனுக்கு 10 சரம் 10 கரம் இல்லையா? 20 கரம். அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனுக்கும் ராமருக்கும் சண்டை.
எதற்காக சண்டை நடந்தது? சண்டை ஐயா, எதற்காக சண்டை? எதுக்கு? தன் தங்கையாக சூர்பனகை மூக்கையும் சனத்தை அறுத்து விட்ட காரணத்தினால் தன் தங்கையாக சூர்பனகை வந்து சீதை விரட்டி அழகுபடுத்தல் என்று சொல்லி ராவணேஸ்வரன் கூறி ராவணேஸ்வரனுக்கு ஆசையை வரவழைத்து அந்த சீதை விராட்டி அந்த வனத்தில் இருந்து இலங்கைக்கு கூட்டு வந்து அசோகவனத்தில் ராவணேஸ்வரன் சிறைவைத்திருந்தான். எதுக்காக? சீதையை பொறுத்தவரையும் இந்த ராவணேஸ்வரனுக்கு ஒரு சாபம். எந்த ஒரு பெண்ணும் அவள் இச்சைப்படாமல் அவளை சேர்ந்தால் உன் தலை சுக்கலாக வெடிக்க கடவுள் என்று ஒரு சாபம். ஏற்கனவே ஆட்சியிலே அந்த சீதையாக பிறந்தவள் வேதவதியாக பிறந்து அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனுக்கு சாபத்தை அளித்தார். அதனால சீதையை கடத்தி கொண்டு போய் அசோகவனத்துல வச்சுட்டான். சீதைக்கு ராவண சித்தமன தெரியும் தெரியாது, ஏன்னா இவளுக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியாது. அதனால ஆசைப்பட்டுட்டான், இச்சை இல்லாம அவளை சேர முடியாது. அதனால ராமபிரான் என்ன பண்ணாரு, அந்த யுத்த காலத்துல இந்த அவரோட கரம் இது பாரு, ராமபிரானோட கரம், இந்த வலது கரத்துக்கு இடது கரத்துக்கு சண்டை வந்துச்சான். எல்லாத்துக்கும் ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு சண்டை நடக்கும். இந்த வலது கரத்துக்கு இந்த இடது கரத்துக்கு சண்டை வந்துச்சாங்க. என்ன காரணம்? ஐயா, இந்த வலதுகாரம் சாப்பாடு சாப்பிடக்கூடிய காரம், இந்த இடதுகாரம் அனைத்துக்குமே யூஸ் பண்ணிக்கும் இல்லையா? இந்த இடதுகாரம் காய் கேக்குது, அந்த வலதுகாரத்தை பார்த்து ஏன் வலதுகாரமே பந்திக்கு மட்டும் முன்ன போற, ஏன் சண்டைக்கு பின்னாடி வந்துடுற கேக்குதுதான். இது நல்ல கேள்விதானே? ஆனா இந்த வலதுகாரன் சொல்லுதான், ராம அங்கு நிற்பவனோ 10 சிறை கொண்ட ராவணேஸ்வரன், அவனை வந்து கொல்லணும்னா ராமபிரான் இந்த வில்ல எடுத்து அந்த அம்பை தொடுத்து அங்க இப்படி பின்னாடி ஈக்கிறாரு. அதுக்குதான் இந்த இடதுகாரன் கேக்குதான். அதுக்கு இந்த வலதுகாரன் சொல்லுதான், அது மூடமற்ற இடதுகாரமே அங்க நிற்பவனோ ராவணேஸ்வரன், அவனை வந்து அவனுக்கோ 10 சிரம் 10 தலைன்னு சொல்லுவாங்க. அந்த 10 தலைய ஒரே ஒரு அம்பு விட்டு நான் அவனை சாவடிக்கட்டுமா, இல்ல 10 அம்பை விட்டு நான் சாவடிக்கட்டுமா அப்படின்னு ராமனோட செவியில போய் நான் கேட்க போனேன் அப்படின்னு சொல்லுதான். வெக்கம் அடைந்து நாணம் அடைந்து இடதுகாரம். அதுக்குதான் வல்லவேல் பிடித்த சங்கை வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ துல்லிய மௌலி பத்து துளைத்துவ விடவென்று தெல்லிய ராமனோட செவிதல் உழைக்க சென்றேன். நீங்கள் கோர்த்துக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கமலாட்சி, அந்த மாதிரி அப்பேற்பட்ட ராமபிரான் அந்த ராமாயணத்துல என்ன அவதாரம்? ராமாவதாரம் தான். ராமாவதாரம் இந்த துவாபர யுகத்துல, இப்ப பகவான் நாராயணா, கலியுகத்துல கிருஷ்ணன் விஷ்ணு மார்பில தங்கி வரக்கூடியவர் யார்? மகாலட்சுமி, மலர் மங்கை மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மகாலட்சுமி அந்த சபைக்கும்பாக அம்மா தர்பார் வந்த பொழுது, அம்மா யாரு, யாருக்கு மனைவி, எந்த நாட்டை சேர்ந்தவள், பிள்ளை இருக்கா இல்லையா, படுபடுன்னு எடுத்து போடு. புருஷவி என்று சொல்லக்கூடிய கோமலவல்லி என்று நன்கரை தெரிந்து கொண்டேன். ஆமையா,
புருஷதி. புருஷதி அதான் எனக்கு முதல் பெயர். இரண்டாவதாக வந்தது இந்த கோமலவல்லி. கோமலவல்லி. ஐயா, எனது நாமதேயமும் உங்களுக்கு தெரிந்து விட்டது. நான் யாரை மாலையிட்டேன்? நான் பிள்ளை பெற்றனா இல்லையா? இல்லையா? இதை தெரியுமா? ஒண்ணு தெரியலம்மா. ஐயா, தேசங்கள் என்பது 56 தேசம். 56 தேசத்திலே மேன்மை தங்கி வருகிற தேசமோ பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசம், பாஞ்சால தேசம். ஐயா, அப்பேற்பட்ட பாஞ்சால தேசத்தை யாகதபத்தோடு ராஜபரிவாரம் செய்து வரக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கு அன்னவருக்கு இல்லற வாழ்க்கை துணைவி. மனையாட்டி. வைஃப். இங்கிலீஷ்ல பேசுதா அம்மா? இங்கிலீஷ் அனைத்துமே இருக்கணும். ஒரு நாடகம் வரணும், கழிப்பு இருக்கணும், நாடக பாட்டகம் இருக்கணும், அதே மாதிரி சோகமும் இருக்கணும். மக்களுக்கு தேவை இந்த 3மே கலந்துதான் பாடி ஆகும் இல்லையா? சும்மா காமெடியா பண்ணாலும் சலிச்சு போயிடும், சும்மா ஐவனாலும் சலிச்சு போயிடும், எதுவுமே புண்ணியம் இல்லாம போயிடும் இல்லையா? நடிப்பு நாடகம் அப்படி கலந்தது இந்த நாடகம் இல்லையா? பாட்டு இதெல்லாம் சேர்ந்தது இந்த நாடகம். நம்ம எல்லாம் பண்ணாதான் ஊருக்காரங்க நம்மள மதிப்பாங்க. நம்மள பார்த்து நான் இன்னும் பார்த்து நிறைய வரும் இல்லையா? ஐயா, அந்த மாதிரி பாஞ்சால நாட்டு யாகதபத்தோடு ராஜபரிவாரம் செய்திருக்கக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கு நான் மனைவி. ஐயா, அவரை திருமணம் செய்து எங்க வீட்டுக்காரரை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? அவர் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது துரோணாச்சாரியாரும் பாஞ்சால மன்னனும் அக்னிகோத்திர மனிதத்திலே வில்வத்தை கற்று வந்தார்கள். கற்று வரும் தருவாயில துரோணாச்சாரியர் வில்வித்தில ரொம்ப தேர்ச்சி பெற்றார். ஆனா என்னோட பதியாகி பாஞ்சால மன்னன் அதுல பின்தங்கி விட்டார். இத பார்த்தாரு எங்க பாஞ்சால மன்னன். எங்க வீட்டுக்காரர் பார்த்து துரோணாச்சாரியர்கிட்ட கேக்குறாரு, ஐயா துரோணாச்சாரியாரு, உங்களுக்கு தெரிந்த வித்தைகளை எனக்கு கத்துக் கொடுங்க. அது நானும் கத்துக்க வேணும். ஏன்னா நான் ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன், வருங்காலத்துல ஒரு மாமன்னனாக இருக்க வேண்டும். அதனால இந்த இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் இந்த நாட்டை நான் ஆள முடியும் அப்படின்னு சொன்னாராம். துரோணாச்சாரியாரும் யாரு? எங்க துரோணாச்சாரியர் வாய் விட கிடையாது, எங்க வீட்டுக்காரர் தான் வாய் விடுறாரு. அப்படி எனக்கு நீங்க கத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லி சத்தியவாக்கு செய்து விட்டார் துரோணாச்சாரியத்துல இல்லையா? அப்படி செய்து விட்ட உடனே துரோணாச்சாரியர் அனைத்து சட்ட வித்தைகள் அனைத்தும் கற்றுக் கொடுத்தாரு என்னோட பதியாகி பாஞ்சால மன்னனுக்கு. கற்றுக் கொடுத்த உடனே பெரியவனாரானாரு, நாட்டை மணிமுடி சூட்டினாரு, நாட்டை ஆண்டுகிட்டு வந்தாரு. அப்ப திடீரென்று துரோணாச்சாரியருக்கு திருமணம் செய்து துரோணாச்சாரியருக்கு அஸ்வத்தாமா என்று ஒரு பிள்ளை பிறந்தது. அஸ்வத்தாமானா என்ன கேளு? பாதி குதிரை முகம், பாதி மனித உடல், அப்படி என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரன் அம்சத்தால் பிறந்தவர் அஸ்வத்தாமன் இல்லையா? அப்பேற்பட்ட அஸ்வத்தாமனுக்கு பால் கொடுக்க முடியல. அந்த அம்மாவால பால் கொடுக்க முடியுமா? குதிரைக்கு கொடுக்க முடியுமா? அப்பதான் யோசிக்கிறாரு துரோணாச்சாரியாரு, நம்ம 6 உயிர் நண்பனாகிய பாஞ்சால மன்னன் நம்ம சிறு வயதுல அவனுக்கு அனைத்து வித்தைகளை கற்றுக் கொடுத்தோம். அவன் நம்மளுக்கு எதா இருந்தாலும் தரத்தான் நம்மள்ட்ட வாக்கு கொடுத்தான். அவன்கிட்ட நம்ம போய் இலவசமா கேட்க தேவையில்ல. நம்ம கையில முடிஞ்ச ஒரு பொண்ணோ பொருளோ காசோ பணமோ ஏதோ ஒண்ணு கொடுத்து அவனுக்கிட்ட ஒரு பசு மாட்டையும் ஒரு பசு கன்றையும் விலை வாங்கி வருவோம் என்று சொல்லி பாஞ்சால அப்படி ஏறின உடனே பாஞ்சால மன்னன் நாட்டுக்கு தான் போனாரு. பாஞ்சால மன்னன் அருகில் இருக்கிற ஒரு மந்திரி என்ன பட்டவன் அவன் சரியான கிறுக்கு. அவன் என்ன பண்றான், வந்து இவன் நாட்டை கிட்ட கேட்டுட்டானா மகாராஜா நாட்டை கொடுத்துருவாரு அப்படி என்று சொல்லி நயமந்தகமாக பாஞ்சால மன்னன் செவியில சென்று துரோணாச்சாரியரை பத்தி தப்பாக சொல்லி துரோணாச்சாரியர் அந்த நாட்டை விடுத்து அடித்து துரத்த முடிய பாஞ்சால மன்னன் உத்தரவிட்டான் மந்திரி இல்லையா? அப்பேற்பட்டு அடி உதவி வாங்கி துரோணாச்சாரியர் அந்த பாஞ்சால நாட்டை விட்டு போனார். அப்ப வந்து சந்திரகுலத்தை பிறந்தவர்கள் 5 ராஜாக்கள், கௌரவர்கள் 100 பேர், 105 பேர்களும் துரோணாச்சாரிய இடத்துல வில்வத்தை கல்வியிலேயே கற்றுக்கொண்டு வந்தார்கள். அப்பெல்லாம் சின்ன பசங்க. அதுல வில்வத்தை தேர்ச்சியானவன் அர்ஜுனன். 5 ராஜாக்கள் துரியன் முதல் விகடன் வரை எல்லாம் தச்சியெல்லாம் போச்சு இல்லையா? ஆனா 5 ராஜாக்கள் நல்லபடியா வித்தைகளை கற்றுக்கொண்டு நல்லா வளர்ந்தாங்க. வளர்ந்திருக்கும் தருவாயில துரோணாச்சாரி கேட்கிறார், எல்லாத்துக்கிட்டையும் காணிக்கை கேட்கிறாரு. அப்ப அர்ஜுனனை பார்த்து கேட்கிறாராம், அர்ஜுனா எனக்கு நீ எந்த காணிக்கையும் தர தேவை கிடையாது. ஏன் கேளு, எனக்கு ஒரே ஒரு பகையை தீக்கணும், அதை நீ தான் கொண்டு போய் முடித்துட்டு வரணும் அப்படி என்று சொல்லி இந்த விஷயத்தை சொல்றாரு. என் 6 நம்மனாகிய பாஞ்சால மன்னன் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தான், எனக்கு என்ன வேணுமா என்று கேட்க சொல்லி அப்ப எனக்கு வந்து
என் பிள்ளைக்கு வந்து பால் கொடுப்பதற்கு ஒரு பசுமாட்டை கேட்டுதான் பாஞ்சால நகரம் நான் போனேன். ஆனா அங்க போன என்ன அடியோதனம் அடித்து என்னை அவமானப்படுத்தி அப்பேற்பட்ட பாஞ்சால நகரத்தை விட்டு என்ன துரத்தி விட்டான். அவனை எப்படியாவது என் காலு கடையில கொண்டு வந்து போடுற அர்த்தமா இதான் நீ செய்யக்கூடிய குரு தட்சணை என்று சொல்லி அப்பேற்பட்ட அர்ஜுனன் போராறு பாஞ்சால நகரம் சென்று பாஞ்சால மன்னன் அடித்து துரோணாச்சாரி காலடி வைத்தார். அப்பதான் சொல்றாரு பாஞ்சால மன்ன ஒரு சபதம், ஏ துரோணாச்சாரியாரே, உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் உன்னை கட்டி ரதக்கொடி கம்பளத்தை கட்டி இழுத்து சென்றவனுக்கு ஒரு தோழிக்கு சென்ற பெண்ணையும் பெற்று காட்டா விட்டால் பாஞ்சால மன்னன் என்று சொல்லி சபதம் செய்கிறார். அப்படி செய்த உடனே என் பதியாகி மன்னர் என்ன பண்ணாரு, தலைக்கோட்டி முனிவராகி யாசன் உபயாஸ் என்ற சொல்ல முடிவுல கூட்டு வந்து ஒரு புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்கிறார். ஆமா, அப்பேற்பட்ட புத்திரகாமேஸ்வரி யாகத்துல முதலாக அபிர்வாகம் பிறந்தது. அமிர்வாகம் பிறந்து அந்த அமிர்வாக என்னை வந்து அருந்து சொன்னார்கள் அந்த யாசன் உபயாஸ் என்று சொல்லக்கூடிய முனிவர்கள் உன்னை அருந்து சொன்னார்கள். ஆனா அப்பொழுது நான் மாத பிறவடையா இருந்த காரணத்தினால் அதை சாப்பிடக்கூடாது. அந்த அமிர்பாகத்தை அந்த அக்னியில ஊற்றியபடினால் முதலாக துஷ்டகுமா என்று ஒரு பயிர். இரண்டாவதாக ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத செகண்டி பிறந்தார். மூன்றாவதாக 14 வயதுடைய பருவ பெண்ணாக பாஞ்சாலி பிறந்தார். ஆமா, நான்காவதாக 210 அடி உயரம் கொண்ட அனுமன் தாதா என்று சொல்லக்கூடிய வில் பிறந்தது. இப்படி 4 வரும் அதுல பிறந்து அதுல வந்து துஷ்டதுயுமன் ஆணும் இல்லாத பெண்ணும் செகண்டி பாஞ்சாலி அனுமன் தாதா என்ற வில்லு பிறந்தது. இப்ப பாஞ்சாலி தக்க பருவமா இருக்கு. என்ன இருந்தாலும் நான் வயிற்றுல பெற்றனாலும் அவளை யாகத்துல பெற்றெடுத்து அவளை நான் சந்தோஷமா நமக்கு ஒரு பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவளை வளர்த்து சிறு சுருப்புடன் இருவரையும் அறுவாய் தெருவாய் மங்கை மடவை என்று சொல்லிய 7 பருவத்துல மடந்த பருவம் அடைந்து விட்டால் மகளாகிய பாஞ்சாலி அவளுக்கு இப்ப திருமணம் செய்யக்கூடிய வயசு. ஐயா, அப்படி அப்பேற்பட்ட அதெல்லாம் நடந்து இப்ப எங்க வீட்டுக்காரு என்ன வரும்படி உத்தரவு ஏதா காரணம் தெரியவில்லை. அதிகாரி வரும்படி உத்தரவு தங்கள் மனைவியாகிய புருஷாதி என்று சொல்லி கோமலவல்லி வந்திருக்குன்னு போய் சொல்லிட்டு கோமலவல்லி அம்மன் வந்திருக்கின்றது. மகாராஜா சிம்மத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்று பார்த்துவான். தங்கள் மனைவியாகிய புருஷதி என்று சொல்லி கோமலவல்லி வணக்கம் மிக பாகியவதி ஆனேன் சுவாமி. சரி, அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகமாச்சு, மனவர்த்த கொள்ள மாட்டீங்கல்ல? Put him down.
சாரா சபை அறிய தங்கள் மனைவியை வரும்படி உத்தரவேன் ஐயா. ஓஹோ, அது கேக்குறியா? ஆமாங்க. உன்னை அழைத்த சந்தாதி சொல்லி மகளாகிய பாஞ்சாலியாகப்பட்டவன் சரி ஏகத்தலத்தை பிறந்தபடினால் தக்க 16 வயதுள்ள பெண்ணாக பிறந்திருக்கிறது. சரி. ஆனால் அதுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஒரு எண்ணம். ஓஹோ. அது மட்டும் இல்லாமல் சரி அதுக்கு முன்பதாக அரண்மனை ஜோதிடர் அழைத்து ஜோசியம் கேட்டு நமக்கு குருவா இருக்கக்கூடிய வேதவியாசரையும் அழைக்க வேண்டும். அதனால நாங்க சீக்கிரமாக சென்று அரண்மனை ஜோதிடரை சீக்கிரமா அதனால்தான் உன்னை அழைத்து உன்னுடைய மனப்பான்மை எப்படி சாமி? ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு கட்டின கணவனை விட கட்ட கல்வியே பெரிது. சரி. கட்டின கனவு கைவிட்டாலும் சரிதான், அந்த படிப்பு இருந்தா நம்ம பெண்கள் எங்க வேணா முன்னேறிக்கலாம். சரி. ஆனா நீங்களும் எனக்கு பதியாகி மன்னவர், உங்க வார்த்தை என்னால தட்ட முடியாது. நம்மளுடைய மகளாகிய பாஞ்சாலிக்கு நீ நல்லத்தான் செய்வ, ஐவர் ராஜாக்களும் நீ தான் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி. அர்ஜுனனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அப்பேற்பட்ட ஐவர் ராஜாக்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லையா? இல்லையா? இருவருக்கு முந்தி இருவருக்கு பிந்தி ஐவர் ராஜாக்கள் நடுவன பிறந்த அந்த அர்ஜுனனாகப்பட்டவரே திருமணம் செய்யலாம் என்று ஒரே எண்ணத்தோடு இருக்கிறாள் நம்மளுடைய மகளாகிய பாஞ்சாலி. எனக்கு அது ஒரு எண்ணம் தான். சரிங்க. ஐயோ, ராஜாக்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அது ஒன்று தெரியல. அரண்மனை ஜோதிடர் அழைக்க வேண்டும், குருவாகிய அந்த வேதவியாசரை அழைக்க வேண்டும். உன்னுடைய மனப்பான்மை எப்படி? இது உலகிற்கு ஒரு தலைமை கும்பல் மாகி கண்ட ஓ முருகா என கண்ட எனப்பா ஓதித்தரு கூத்தாடி ஓதும் புகை காத்தாடி உடலை விட்டால் அத்தாடி அம்மா உமைப்பா. ஐயா ஒரு சைக்கிள் இருக்குதுன்னா வச்சுக்க, ஒரு சைக்கிள்ல என்ன இருந்தா அந்த சைக்கிள் ஓடும். சைக்கிள்ல காத்து அடிச்சாதான் ஓடுவோம். சைக்கிள்ல டயர் இருக்கணும், டயருக்குள்ள டியூப் இருக்கணும். ஆமா. ஒரு சைக்கிள் டியூப் இருந்து அதுல காத்து இருந்தா காற்று நிரப்பினாதான் சைக்கிள் மெதி இல்லாம ஓடும் இல்லையா? அந்த டியூப்ல காத்து இருக்கணும், அந்த டியூப்ல காத்து இருந்தாதான் அந்த சைக்கிள் ஓடும். ஆமா இல்லையா? அந்த மாதிரி அந்த சைக்கிள் ஒரு வேலை பஞ்சராகி போச்சுன்னா இந்த மேட்டாத்தூர்ல இருந்து பிள்ளையார் குப்பம், இது குமாரபாளையமா இந்த பக்கம் எனக்கு தெரியாது, பேட்டியாம்பாளையம், இப்படி சுத்தி வட்டாரத்துல உளுந்தூர்பேட்டை வரையும் 58 கடலுக்கு தான் அந்த சைக்கிள்ல பஞ்சர் ஓட்டுறது. ஆனா இந்த உடலு ஒரு டயர் மாதிரி, இந்த உடலுக்குள்ள ஒரு டியூப் மாதிரி, இந்த டியூபுகளை இந்த மூச்சு காத்து உள்ளே வெளியே போயிட்டு வந்தாதான் இந்த உடம்பு நடமாடும். இல்ல நடமாடுமா? முடியாது. அந்த மாதிரி இது ஒரு ஊத்த சடலம், இது ஒரு மணக்கூடு, 8 ஜான் உயரக்கோட்டை, இதில் இருப்பதா 9 ஓட்டை. இந்த 9 ஓட்டையில ஒரு ஓட்டை ஆகப்பட்டது மூடிவிட்டது. ஆனால் இன்னைக்கே நாளைக்கே நம்ம பழைக்க முடியாது ஐயா. அந்த மாதிரி சைக்கிளுக்கு அது இருந்தா பிரயோஜனம். ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு பலூன்ல என்ன இருந்தா அந்த பலூனுக்கு மரியாதை. காற்று, அந்த பலூன்ல காத்து இருந்தா அந்த பலூனுக்கு மரியாதை. பலூன் பார்த்தா அழகாக இருக்கும். ஆமா. அந்த மாதிரி அந்த பலூன்ல காத்து இருந்தா அந்த பலூன் நிரப்புறது ரொம்ப நேரமா. அந்த மாதிரி இது ஒரு ஊத்த சடலம், இது ஒரு மண்கூடு. அது மாதிரிதான் நம்ம மனுஷன் வாழ்க்கையும். இன்னைக்கு தூங்கி இருந்தாலும் நாளைக்கு தெரியும். இந்த உடலானது ஆவி போய்விட்டால் ஒண்ணும் கிடையாது. அதனால தான் இது ஓதி தரு கூத்தாடி ஓதும் புகை காத்தாடி உடலை விட்டால் அத்தாடி அம்மா உமைப்பா. மலைக்கரசு கவிதேறு வாழ்க்கை குறிச்சு மாலு
எட்டுக்கு நன்னாடு என்னாலாக விளங்கி வரக்கூடிய விளங்கி வரக்கூடிய மேட்டாசூர் சாஸ்திரத்துல மேட்டாத்தூர் தேசத்திலே